one. நாட்டிலே தொடர்ச்சியாக பெய்த மழை காரணமாக மக்களுடைய இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருக்கிறது. இன்றைய நாளை பொறுத்தவரையிலே மிக முக்கியமாக நாங்கள் பார்க்க வேண்டும், மிக குறுகிய மணித்தியாலங்களுக்குள்ளே நுவரெலியா மற்றும் அதே போன்று நாவலப்பட்டி பகுதிகளிலே வெள்ளம் ஏற்பட்டிருந்தது. இதனைத் தொடர்ந்து நிலவும் மழையுடனான வானிலை தொடர்பான அறிவிப்புகள் கிடைக்கப்பெறுகின்றன. நாளைய நாளில் மழையுடனான வானிலை குறைவடையும் சாத்தியம் இருக்கிறது என்று எதிர்ப்பு கூறப்பட்டிருக்கிறது. என்ன இருந்த போதிலும் வரும் 6ஆம் தேதியிலிருந்து மீண்டும் மழையுடனான வானிலை அதிகரிக்கக்கூடிய சாத்தியம் இருப்பதாகத்தான் வளிமண்டலவிய திணைக்களம் தெரிவிக்கின்றது. இவ்வாறு இன்றைய நாளில் நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் அனர்த்தங்கள் மற்றும் வானிலை தொடர்பான செய்திகள் வருகின்ற பொழுது சற்று முன்னர் கிடைத்திருந்த ஒரு செய்தியாக பதிவாகி இருந்தது. கினிகத்தனை பகுதியில் பூடொன்றின் மீது மண்மேடு சரிந்து வீழ்ந்ததில் 4 பேர் காணாமல் போயுள்ளனர். அந்த 4 பேரையும் தேடும் பணிகள் தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்பட்டு வருவதாக நுவரெலியா மாவட்ட செயலாளர் துஷாரி தென்னக்கூன் தெரிவித்திருந்தார். தொடர்ந்தும் நுவரெலியா மாவட்டத்தை பொறுத்தவரையிலே பல அனர்த்தங்கள் பதிவாகி வருகின்றன. இதிலே சுமார் 581 குடும்பங்களைச் சேர்ந்த 2331 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். நீர்ப்பாசன திணைக்களத்தின் பிரதான நதிகள் தொடர்பான மழைவீழ்ச்சி தரவுகளுக்கு அமைய இன்று மாலை 5 மணியுடன் நிறைவடைந்த 24 மணித்தியாலங்களில் நாவலப்பேட்டையில் அதிகூடிய மழைவீழ்ச்சியாக 271.8 மில்லிமீட்டர் மழைவீழ்ச்சி பதிவாகியுள்ளது. நீர்ப்பாசன திணைக்களத்தின் தரவு கட்டமைப்புக்கு அமைய பிரதான ஆறுகளுடன் தொடர்புடைய அதிகூடிய மழைவீழ்ச்சி இதுவாகும். அதிகூடிய மழைவீழ்ச்சி பதிவான பகுதிகளில் உள்ள நீர் பிரவாகம் மகவெளி கங்கையுடன் இணைகின்றது. கழனி கங்கையின் நீர்மட்டத்தில் தாக்கம் செலுத்தும் கித்துல்கலவில் 261.6 மில்லிமீட்டரும் நோவூடில் 231.2 மில்லிமீட்டர் மழைவீழ்ச்சியும் பதிவாகியுள்ளதுடன் கழுகங்கிக்கு தாக்கம் செலுத்தும் ரத்தினபுரியில் 113.2 மில்லிமீட்டர் மழைவீழ்ச்சி பதிவானது. வளிமண்டலவியல் திணைக்களத்தின் தரவுகளுக்கு அமைய இன்று காலை 8:30 நிறைவடைந்த கடந்த 24 மணித்தியாலங்களில் அதிக மழைவீழ்ச்சி கனியோனில் பதிவானது. கெனியோனில் பதிவான மழைவீழ்ச்சியின் அளவு 191 மில்லிமீட்டர்களாகும். கலுபஹான, டிக்கோயா, லக்ஷபான உள்ளிட்ட நீர்த்தக்கங்களுடன் தொடர்புடைய பகுதிகளில் 100 மில்லிமீட்டரை தாண்டிய மழைவீழ்ச்சி பதிவானது. தொடர்ச்சியாக பெய்து வரும் பலத்த மழையினால் நாவலப்பிட்டி கிணிகத்தேன வீதியின் அமகமுவையில் இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பஸ் ஒன்று பயணிகளுடன் வெள்ளத்தில் மூழ்கியது. எவ்வாறாயினும் பஸ்ஸில் இருந்த அனைத்து பயணிகளையும் பிரதேசத்தின் 5 இளைஞர்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு அழைத்து சென்றனர். நாவலப்பிட்டி பசுபாகை கோரளை பிரதேச செயலக பிரிவில் 250 குடும்பங்கள் பாதுகாப்பான இடங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளதாக பிரதேச செயலாளர் JMR ஜெயசுந்தர தெரிவித்தார். மண்மேடு சரிந்து வீழ்ந்ததில் நாவலப்பிட்டி சோளாங்கந்த பகுதியில் 67 வயதான ஒருவர் உயிரிழந்துள்ளார். வர்த்தக நிலையம் ஒன்றின் மீது மண்மேடு சரிந்து வீழ்ந்ததில் காயமடைந்தவர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதன் பின்னர் உயிரிழந்ததாக போலீசார் தெரிவித்தனர். மகவெளி கங்கையின் கிளை நதிகள் பெருக்கெடுத்தமையினால் நாவலப்பிட்டி பவ்வாகம நீரில் மூழ்கியது. நாவலப்பிட்டி மையக்காவத்த பகுதியில் இன்று பகல் பதிவான காட்சிகளே இவை. கல்பத்து பகுதியில் நீர்வரத்து அதிகரித்தமையினால் வீடுகளும் வர்த்தக நிலையங்களும் வெள்ளத்தில் மூழ்கின. நாவலப்பிட்டி, ஜெயசுந்தரபுர, கித்துல்கோட்டை, பேலி வீதி, பவ்வாகம, பலாந்தோட்ட, மாப்பாக்கந்த உள்ளிட்ட பகுதிகள் வெள்ளத்தில் மூழ்கியதாக எமது செய்தியாளர் குறிப்பிட்டார். மண்மேடு ஒன்று சரிந்து விழுந்ததால் நாவலப்பிட்டி தொலஸ்பாக வீதியின் 2ஆம் கட்டை பகுதியில் போக்குவரத்துக்கு பாதிப்பு ஏற்பட்டது. மண்மேட்டை அகற்றும் பணி இன்று மாலை ஆரம்பிக்கப்பட்டதாக அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவித்தது. கடும் மழையினால் தொலஸ்பாகையில் உள்ள சில வீடுகளுக்கும் பாதிப்பு ஏற்பட்டது. கொத்மலை நீர்த்தக்கத்தின் வான்கதவுகள் திறக்கப்பட்டுள்ளன.
பெய்து வரும் கடும் மழையினால் மகாவலிகங்கையின் நீர்வரத்து அதிகரித்துள்ளது. இதனால் மகாவலிகங்கையின் பேராதனை, கெட்டம்பே பகுதிகள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளதாக எமது செய்தியாளர் குறிப்பிட்டார். கண்டி கம்பளை பிரதான வீதியின் கெலியோயா நகரம் முழுமையாக நீரில் மூழ்கிய காட்சிகளே இவை. ஹட்டன் கொட்டகலை பப்பதாராம விஹாரையின் விஹாராதிபதியின் தங்குமிடத்தின் மீது மண்மேடு சரிந்து வீழ்ந்ததில் அங்கு தங்கியிருந்த பிக்கு காயமடைந்த நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். மேல் கொத்மலை நீர்த்தக்கத்தின் 3 வான்கதவுகள் திறக்கப்பட்டுள்ளன. இதனால் கொத்மலை ஓயாவின் நெருமருங்கிலும் வாழும் மக்கள் அவதானமாக செயற்பட வேண்டும் என நீர்த்தக்கத்துக்கு பொறுப்பான பொறியியலாளர் தெரிவித்தார். சென்ட் கிளேர் டெவோன் நீர்வீழ்ச்சிகளில் இன்று மாலை பதிவு செய்யப்பட்ட காட்சிகளே இவை. ஹட்டன் மொரகாத்தின பகுதியில் இன்று பதிவு செய்யப்பட்ட காட்சிகள் இவை. கலினி கங்கை பெருக்கெடுத்தமையினால் ஹட்டன் கொழும்பு பிரதான வீதி யட்டியாந்தொட்டையில் முழுமையாக வெள்ளத்தில் மூழ்கியுள்ளது. தெலிகம வைத்தியசாலைக்கு அருகில் உள்ள பகுதியும் வெள்ளத்தில் மூழ்கியதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார். இடையிலான வீதி இன்று மாலை தற்காலிகமாக மூடப்பட்டது. வீதியின் மீது கற்குவியல் ஒன்று சரிந்து வீழ்ந்தமையே அதற்கான காரணமாகும். கற்களை அகற்றும் பணிகளை வீதி அபிவிருத்தி அதிகார சபையினர் முன்னெடுத்துள்ளனர். ஹட்டன் கொழும்பு பிரதான வீதியின் குயிலிவத்தை தியகல பகுதியில் மண்மேடு சரிந்து வீழ்ந்ததில் போக்குவரத்துக்கு பாதிப்பு ஏற்பட்டது. கலவான பகுதியில் பெய்த கடும் மழையினால் குக்லேகம நீர்த்தக்கத்தின் 2 வான்கதவுகள் திறக்கப்பட்டுள்ளன. கடும் மழையினால் பொல்கொள்ள நீர்த்தக்கத்தின் 2 வான்கதவுகளும் திறக்கப்பட்டுள்ளன. காலி, டெவட்டவெல்ல, ஜாகுட்டமுல்ல, ரஜகம்பெல்ல, கடேவத்த ஆகிய பகுதிகளைச் சேர்ந்த மீனவர்கள் இன்று கடற்றொழிலுக்கு செல்வதை தவிர்த்து இன்று அதிகாலை பெய்த பலத்த மழையினால் நாவலப்பிட்டி கித்துல் கூட்டையில் வீடுகளுக்குள் வெள்ளம் நிறைந்துள்ளதுடன் 30 குடும்பங்களைச் சேர்ந்த 130 பேர் நாவலப்பிட்டி மத்திய மகா வித்தியாலயத்தில் தற்காலிகமாக தங்க வைக்கப்பட்டுள்ளனர். சரியான கஷ்டத்துலையும் துன்பத்திலையும் இருக்கிறோம். வீடு வாசலாம் முற்றிடாமல் இல்லாமல் போயிடுச்சு. நாங்கள் பிச்சை கஷ்டத்தில் இருக்கிறோம். என்ன செய்யறதுன்னு தெரியல. சாமா எல்லாமே தண்ணியில் போயிருச்சு. மழையுடனான வானிலையினால் பாதிக்கப்பட்டுள்ள மக்களுக்காக எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கைகள் தொடர்பான கூட்டம் ஒன்று பாராளுமன்ற உறுப்பினர் துஷாரி ஜெயசிங்க தலைமையில் பஸ்பாகை கோரளை பிரதேச செயலகத்தில் இன்று நடைபெற்றது. இன்று அதிகாலை பெய்த பலத்த மழையினால் நாவலப்பிட்டி பெய்லி வீதியில் உள்ள 30 வீடுகளுக்குள் வெள்ளம் நிறைந்துள்ளது. நாவலப்பிட்டியிலிருந்து தொலஸ்பாகைக்கு செல்லும் வீதியும் வெள்ளத்தில் மூழ்கிய காட்சிகளே இவை. தொடர்ச்சியாக பெய்து வரும் பலத்த மழையினால் ஹட்டன் கொட்டகலை லாக்ஹில் தோட்டத்தில் உள்ள 36 குடும்பங்களைச் சேர்ந்த 200க்கும் மேற்பட்டோரில் சிலர் லாக்ஹில் தோட்ட ஆலயத்திலும் ஏனையோர் உறவினர்களின் வீடுகளிலும் தங்கியுள்ளனர். இதனிடையே தலவாக்கலை அக்கரப்பத்தனை மன்றாசி நகரம் வெள்ளத்தில் மூழ்கியுள்ள காட்சிகளே இவை. அக்கரப்பத்தனை ஹோல்ப்ரூக்கில் உள்ள வீடுகளுக்குள் வெள்ளம் நிறைந்துள்ளது.
நேற்று விடி தண்ணி போட்டு தண்ணி இன்னும் வந்துக்கிட்டு தான் இருக்குது. வருஷத்தில் எப்படி 2 தரம் வெள்ளம் போடும். கண்டி தெல்தனிய ரங்கல நகரிலிருந்து கொட்டகங்கை கோணவளைக்கு செல்லும் பிரதான வீதியில் மண்மேடு சரிந்து விழுந்ததால் குறித்த வீதியூடான போக்குவரத்துக்கு பாதிப்பு ஏற்பட்டது. வியோயா பெருக்கெடுத்தமையினால் யட்டியாந்தொட்டை புலத்கோகுப்பேட்டிய பிரதான வீதியில் உள்ள பருசல்ல பாலத்தில் நீர்வரத்து அதிகரித்துள்ளது. ஹட்டன் கொழும்பு பிரதான வீதியின் யட்டியாந்தொட்டை நவட்ட பகுதியில் உள்ள வீதி முழுமையாக வெள்ளத்தில் மூழ்கியுள்ள காட்சிகளே இவை. கணினி கங்கை பெருக்கெடுத்தமையினால் யட்டியாந்தொட்டை கலாகுடவியில் உள்ள வீடுகளுக்குள் வெள்ளம் புகுந்துள்ளது. இதனால் பிரதேச மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு வெளியேறிய காட்சிகளே இவை. தொடர்ச்சியாக பெய்து வரும் பலத்த மழையினால் முகமந்தலாவை கெகஸ்வேல்டு பகுதியில் உள்ள வீடுகளுக்குள்ளும் வெள்ளம் நிறைந்துள்ளது. ஹட்டன் வட்டவளை ரயில் நிலையத்தின் மீது மண்மேடு சரிந்து விழுந்துள்ளது. மகாவலி கங்கை பேராதனை நாவலப்பிட்டி பகுதிகளில் பெருவெள்ள மட்டத்தில் உள்ளதாக நீர்ப்பாசன திணைக்களம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. கலனி கங்கை, கித்துல்கல, ஹொலம்புவ, ஜெரனியகல, நோவூர் பகுதிகளில் சிறிய அளவிலான வெள்ளமட்டத்தில் உள்ளது. கழுகங்கை, ரத்தினபுரி பகுதியில் சிறிய அளவிலான வெள்ளமட்டத்தை எட்டியுள்ளது. மகாவலி கங்கையின் வெள்ள அபாயம் தொடர்பிலான சிவப்பு எச்சரிக்கை அறிவித்தலையும் நீர்ப்பாசன திணைக்களம் இன்று பிற்பகல் வெளியிட்டது. இதற்கமைய உடுநுவர, உடப்பலாத்த, ಯಟಿನುವರ ದೊಲುವ ಕೊತ್ಮಲಿ ಪಸ್ಬಾಗಿ ಗಂಗಹಿಯಲ ಕೋರಲಿ ಪಸ್ಬಾಗಿ ಕೋರಲಿ கங்கவட்ட கோரலி ஆரிஸ்பத்துவ பாட்டதும்பர பிரதேச செயலக பிரிவுகளுக்குட்பட்ட மகாவலி கங்கையை அண்மித்த தாழ்நில பகுதிகளுக்கு அடுத்த 48 மணி நேரத்துக்குள் வெள்ளப்பெருக்கு ஏற்படும் அபாயம் உள்ளது. கழனி கங்கையை அண்மித்த தொம்பே, சீதாவாக்க, ஹோமாகமுவ, கடுவெல, பியகம, கொலன்னாவ ஆகிய பிரதேச செயலக பிரிவுகளுக்குட்பட்ட தாழ்நில பகுதிகளில் அடுத்த 24 மணி நேரத்துக்குள் சிறிய அளவிலான வெள்ளத்தாக்கம் ஏற்படக்கூடும் என்றும் நீர்ப்பாசன திணைக்களம் வெளியிட்டுள்ள எச்சரிக்கை அறிவித்தலில் குறிப்பிடப்பட்டுள்ளது. கழுகங்கையை அண்மித்த ரத்தினபுரி மாவட்டத்தின் பெல்மதுல, நிவித்திகல, ரத்தினபுரி, குருவிட்ட, அயகம, அலபாத்த பிரதேச செயலக பிரிவுகளில் கழுகங்கையின் நீர் வெளியேறும் தாழ்நில பகுதிகளுக்கு அடுத்த சில மணி நேரத்துக்குள் சிறிய அளவிலான வெள்ளம் ஏற்படலாம் எனவும் நீர்ப்பாசன திணைக்களம் எச்சரித்துள்ளது. இதேவேளை 3 மாவட்டங்களுக்கு மண்சரிவு தொடர்பான சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கண்டி மாவட்டத்தின் உடுதும்பர, கங்கஹியல கோரலி, பஸ்பாகி கோரலே பகுதிகளுக்கு மண்சரிவு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக தேசிய கட்டட ஆராய்ச்சி நிர்வாகம் தெரிவித்துள்ளது. கேகாலை மாவட்டத்தின் யட்டியாந்தொட்ட, நுவரெலியா மாவட்டத்தின் அபகமுவ, நோவூர் பிரதேச செயலக பிரிவுகளுக்கு வெளியேறுவதற்கான சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. வளிமண்டலவிய திணைக்களம் இன்று பலத்த காற்று தொடர்பான அறிவுறுத்தலையும் வெளியிட்டுள்ளது. வடமத்திய, வடமேல், சப்ரகபுவ, மத்திய, தென் மாகாணங்களிலும் திருகோணமலை மாவட்டத்திலும் அவ்வப்போது மணித்தியாலத்திற்கு 40 தொடக்கம் 50 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் என எதிர்வு கூறப்பட்டுள்ளது. வளிமண்டலவியல் திணைக்களம் பலத்த காற்று, கொந்தளிப்பான கடற்பகுதிகள் குறித்த எச்சரிக்கை அறிவித்தலையும் வெளியிட்டுள்ளது. காலி முதல் ஹம்பாந்தோட்டை ஊடாக பொத்துவில் வரையிலான கடற்பரப்பிற்கு அப்பாற்பட்ட கடற்பகுதிகளில் காற்றின் வேகம் அவ்வப்போது மணித்தியாலத்திற்கு 60 தொடக்கம் 70 கிலோமீட்டர் வரை அதிகரிக்கக்கூடும் என அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. கடற்பகுதிகள் அவ்வப்போது மிகவும் கொந்தளிப்பாக காணப்படும் என்பதால் மறு அறிவித்தல் வரும் வரை குறித்த கடற்பகுதிகளில் பயணிக்க வேண்டாம் என மீனவர்கள், கடற்சார் தொழில்களில் ஈடுபடுவோருக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. நாம் இதுவரையில் பார்த்ததை போன்று நாட்டிலே வானிலை வாரம் தொடர்கின்ற பொழுது இந்த அதிக மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்பட்ட ஒரு விடயமா? இதற்கு காரணம் என்ன? வளிமண்டலவிய திணைக்களம் இவ்வாறு தெளிவுபடுத்தியது. எமது கடந்த காலங்களை பார்க்கும் போது தென்மேற்கு பருவப்பெயர்ச்சி தீவிரமடைவதும் தணிவதும் இயல்பானது. பொதுவாக ஆகஸ்ட் மாதத்தில் தென்மேற்கு பருவப்பெயர்ச்சி தீவிரமடைந்து மழை பொழிந்த சந்தர்ப்பங்கள் எமது முந்தைய ஆண்டுகளில் உள்ளன. இந்த ஆண்டில் உண்மையில் நாம் எல்னினோ சூழ்நிலையில் இருந்ததால் இதை முன்னரே நாம் எதிர்பார்க்கவில்லை என்பது உண்மையே. ஆனால் நேற்றிலிருந்து மேல் மத்திய வளிமண்டலத்தில் ஒரு குழப்பமான சூழல் உருவாவதை நாம் கண்டோம். அத்துடன் வளிமண்டலத்தில் நீராவி அதிகமாக காணப்பட்டது. அதனாலேயே கடந்த நாட்களில் நாம் தொடர்ந்து கணிப்புகளை வெளியிட்டு வந்தோம். காற்றின் வேகத்தில் அதிகரிப்பு ஏற்பட்டது. இந்த காற்றின் அதிகரிப்புடன் நீராவி நேரடியாக மத்திய மலைநாட்டிற்கு எடுத்து செல்லப்பட்டது. அதனால் மத்திய மலைநாட்டிற்கே
இந்த மழை அதிகமாக கிடைத்தது. තොත් මහනුවර නුවරඑළිය සබරගම් පළාතේ වගේම බස්නාහිර පළාතේ සමහර කොටස් වලට ඇති වේවි කියලා. කෙසේ වෙතත් මෙම මේ කැළමිලි ස්වභාවය හෙට දවල් වෙනකොට තරමක් අපෙන් පහව යයි කියලා අපි බලාපොරොත්තු. இந்த மழை இன்றிரவும் அதேபோல் நாளை அதிகாலையாகும் போது குறிப்பாக கண்டி, நுவரெலியா, சபரகமுவ மாகாணம், மேல் மாகாணத்தின் சில பகுதிகளுக்கும் ஏற்படும் என்று நாம் எதிர்பார்க்கிறோம். எனினும் இந்த குழப்பகரமான சூழ்நிலை நாளை நண்பகலாகும் போது எம்மை விட்டு சற்று விலகிச் செல்லும் என்று எதிர்பார்க்கிறோம். நாளை நண்பகல் வேளைக்கு பிறகு தற்போது பெய்து வரும் மழை குறைவடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தற்போது பசிபிக் பெருங்கடலில் ஜப்பானுக்கு கீழே ஒரு சூறாவளி உள்ளது. ஒரு சுழல் காற்று உருவாகி வருகிறது. அந்த நிலைமை 6ஆம் தேதி ஆகும் போது மீண்டும் தீவிரமடைவதன் மூலம் நாளை மாலையிலிருந்து மழை குறையும் என்று கூறினாலும் 6ஆம் தேதிக்கு பின்னர் நம் பகுதி வழியே செல்லும் காற்றலைகள் பசிபிக் பெருங்கடலில் உள்ள அந்த சூறாவளியின் தீவிரத்தால் வேகமடைந்து மீண்டும் 6ஆம் தேதிக்கு பின்னர் சில நாட்களுக்கு குறிப்பாக மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவு பகுதிகளுக்கு மழை சற்று அதிகரிக்கும் என எதிர்பார்க்கிறோம். முக்கியமாக சபரகமுவ மாகாணம், கண்டி, நுவரெலியா மாவட்டங்களிலேயே வழமை போன்று அதிக மழையை அந்த நாட்களில் எதிர்பார்க்கிறோம். மழைநீர் கிடைத்துள்ள பெரும்பாலான பகுதிகள் ஈரமண்டலத்தை உள்ளடக்கிய பகுதிகளாகும். இதனால் ஈரமண்டலத்திற்கு அருகிலுள்ள நில்வலா, கிங், கழு, கலனி ஆகிய ஆறுகள், அத்தனகலுவோயா, மகாஓயா மற்றும் மகாவலி கங்கையை அண்மித்த பகுதிகளில் வாழும் மக்கள் இந்த நாட்களில் மிகவும் விழிப்புடன் இருக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். ஏனெனில் பெரும்பாலான நாட்களில் இரவு வேளையிலேயே மழை பொழிகிறது. கடந்த சில நாட்களாகவே இது தொடர்பான விழிப்புணர்வுகளை நாம் வழங்கி வருகிறோம். இன்றிரவும் நாளையும் வழமை போன்று மழை கிடைத்தால் வான்பாயும் மட்டத்தை கருத்தில் கொண்டு வான்பாயும் அளவை குறைப்பதற்காக நாம் பிற்பகல் 3 மணி அளவில் கொத்மலை நீர்த்தேக்கத்தின் வான்கதவுகளை சிறிய அளவில் திறந்தோம். பாரிய அபாயகரமான நிலைமை எதுவும் இல்லை. தற்போதைய நிலைவரப்படி இதற்கு மேல் நாம் கதவுகளை திறக்க வேண்டிய நிலை வராது. இரவு வேளையில் எந்த அளவு மழை பெய்யும் என்பதை நம்மால் கூற முடியாது. மகாவலியின் கீழ்நில பகுதிகளுக்கு இந்த மழையினால் பாரிய பாதிப்பு எதுவும் ஏற்படாது. அத்துடன் நாம் முழு மகாவலி நிலப்பகுதியையும் எடுத்துக்கொண்டால் தற்போது உண்மையில் 52% மட்டுமே நீர் உள்ளது. மேலும் 48% நிரப்புவதற்கு நீர்த்தேக்கங்களில் இடம் உள்ளது. எனவே இந்த எல்லினோ சூழ்நிலையுடன் வந்த இந்த குறுகிய கால மழை பொழிவு நாளை விலகிச் சென்றுவிடும். அதனால் அச்சம் கொள்ள தேவையில்லை. ஆனால் ஒருவேளை திடீரென கொத்மலை கதவுகளின் திறப்பை அதிகரிக்க வேண்டிய நிலை வந்தால் நாம் அனைவருக்கும் அறிய தருவோம். கடந்த டித்வா பேரழிவுடன் கிடைத்த அதிக மழை பொழிவினால் பெரும்பாலான பகுதிகளில் மண்சரிவு இடங்கள் தீவிரமடைந்த பகுதிகள் உள்ளன. அதனால் அந்த இடங்கள் தற்போது கிடைக்கும் இந்த அதிக மழை பொழிவினால் மீண்டும் தீவிரமடைவதற்கான சாத்திய கூறுகள் உள்ளன. எனவே அந்த இடங்களில் வாழும் மக்களை அதி அபாயகரமான பகுதிகளில் 16,737 குடும்பங்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். அந்த குடும்பங்களுக்கு அவர்களின் நிலைமை குறித்து அறிக்கைகள் வழங்கப்பட்டுள்ளன. எனவே அது குறித்து கவனமாக இருங்கள். தற்போது கிடைக்கும் மழை பொழிவுடன் இந்த இடங்களில் உள்ள மக்கள் ஒரு பாதுகாப்பான இடத்துக்கு செல்வதே மிகவும் பொருத்தமானது. இங்கு வழங்கப்படும் அறிவிப்புகளை பார்த்து கொண்டே தாமதிக்க வேண்டாம். உங்கள் உயிர் பாதுகாப்பை உறுதி செய்து கொள்ளுங்கள். மேலும் மழைப்பொழிவு குறைவான காலங்களில் அதிக தீவிரத்தன்மை கொண்ட மழைப்பொழிவு இக்காலங்களில் நமக்கு கிடைக்கிறது. அதனால் கிடைக்கும் மழைப்பொழிவோடு மழையின் அளவு படிப்படியாக அதிகரிப்பது அவதானிக்கப்பட்டால் உடனடியாக அந்த இடத்தை விட்டு வெளியேறுங்கள். ක්‍රමික වර්ධනයක් නිරීක්ෂණය වුවොත් එම ස්ථානයේ ඉවත් වෙන්න 6 தமிழ் மற்றும் முஸ்லிம் அரசியல் கட்சிகள் இணைந்து உருவாக்கிய கூட்டணியின் பிரதிநிதிகளுக்கும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவுக்கும் இடையிலான சந்திப்பு ஜனாதிபதி அலுவலகத்தில் இன்று முற்பகல் இடம்பெற்றது. முழுமையான அரசியலமைப்பு திருத்தத்தை கொண்டு வருதல், மாகாண சபை தேர்தலை நடத்துவது குறித்தும் அது தொடர்பில் எழுந்துள்ள சிக்கல்கள் மற்றும் வடக்கு கிழக்கு மாகாணங்கள் மலையக சமூகம் எதிர்கொண்டுள்ள பிரச்சினைகள் தொடர்பில் தமிழ் கட்சிகளின் பிரதிநிதிகள் ஜனாதிபதியின் கவனத்திற்கு கொண்டு வந்தனர். மாகாண சபை தேர்தல் தொடர்பில் இதன்போது விசேடமாக கலந்துரையாடப்பட்டதுடன் மாகாண சபை தேர்தல்களை நடத்துவது தொடர்பில் தெரிவுக்குழு நியமிக்கப்பட்டுள்ளது எனவும் எழுந்துள்ள சிக்கல்கள் தொடர்பில் அவர்களுடன் கலந்துரையாட எதிர்பார்ப்பதாகவும் ஜனாதிபதி தெரிவித்தார். தற்போதைய அரசாங்கத்தின் தேர்தல் அறிக்கையில் உள்ளடக்கப்பட்டுள்ள புதிய அரசியலமைப்பிற்கான முன்மொழிவுகள் குறித்தும் இதன்போது கவனம் செலுத்தப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. மேலும் குறித்த பணியை அவசரமாக செய்ய முடியாது எனவும் பல்வேறு சமூகங்களுக்கு இடையே உள்ள பிரச்சினைகளை தீர்த்துக் கொள்ளக்கூடிய சமூக பரிசீலனையாக அது குறித்து கவனம் செலுத்துவது முக்கியம் எனவும்
இலங்கை தமிழரசு கட்சியின் பொதுச் செயலாளர் எம் ஏ சுமந்திரன் இதன்போது சுட்டிக்காட்டியுள்ளதாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இது 1948, 1972 மற்றும் 1978 ஆண்டுகளில் அறிமுகப்படுத்தப்பட்ட அரசியலமைப்புகளைப் போன்று ஒரு தரப்பினரால் மாத்திரம் அறிமுகப்படுத்தப்படும் அரசியலமைப்பாக இருக்கக்கூடாது என்றும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். அரசியலமைப்பு திருத்தப்பட வேண்டும் என்பதுடன் நிறைவேற்று அதிகார ஜனாதிபதி முறையும் ஒழிக்கப்பட வேண்டும் என்பதே அரசாங்கத்தின் நிலைப்பாடு என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க இதன்போது குறிப்பிட்டுள்ளார். எனினும் இந்த சந்தர்ப்பத்தில் அவசரமாக கொண்டுவரப்படும் அரசியலமைப்பு திருத்தத்தை விட புதிய மக்கள் ஒப்பந்தம் ஒன்றை ஏற்படுத்திக் கொள்வதே அவசியமாகும் என சுட்டிக்காட்டிய ஜனாதிபதி அதற்கான கருத்தாடலை தொடங்குவதன் முக்கியத்துவத்தையும் வலியுறுத்தியுள்ளார். பல்வேறு சமூக பிரிவினரும் தமது தேவைகளுக்காக மாத்திரம் செயற்படுவதை தாண்டி இளைஞர்களாக ஒன்றிணைந்து செயற்படும் நாட்டை உருவாக்கும் அடித்தளம் தற்போதைய அரசாங்கத்தின் கீழ் ஸ்தாபிக்கப்பட்டுள்ளதாகவும் ஜனாதிபதி இந்த சந்திப்பில் தெரிவித்துள்ளார். கடந்த காலத்தில் நாட்டில் எந்த ஒரு இனவாத மோதல்களும் இடம்பெறவில்லை என்பதையும் ஜனாதிபதி இதன்போது சுட்டிக்காட்டினார். பாராளுமன்றத்திற்கு பொறுப்பு கூறும் முறையான ஆட்சி முறைமையை தனது எதிர்பார்ப்பு எனவும் ஜனாதிபதி மேலும் தெரிவித்துள்ளார். எந்தவொரு மக்களும் வசிக்காத மலையக பிரதேசங்களில் கூட நில வெடிப்புகள் பதிவாகியுள்ளதாக சுட்டிக்காட்டிய ஜனாதிபதி அதற்கேற்ப மத்திய மலையகத்தின் நிலையான தன்மையை உறுதிப்படுத்தும் வகையிலேயே அந்த சிக்கலுக்கான தீர்வு காணப்பட வேண்டும் என ஜனாதிபதி இதன்போது வலியுறுத்தியுள்ளார். மேலும் அதற்காக தற்போது தனி அதிகார சபையொன்று ஸ்தாபிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். அத்தகைய நடவடிக்கைகளினூடாக மலையக மக்களின் பிரச்சினைகளுக்கு தீர்வு வழங்குவது அரசாங்கத்தின் எதிர்பார்ப்பாகும் எனவும் ஜனாதிபதி இங்கு தெரிவித்தார். அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் சார்பில் அவதன் தவிசாளர் MSS அமீர் அலி, பாராளுமன்ற உறுப்பினர்களான MAM தாஹிர், NPMM தாஹிர், இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் சார்பில் பாராளுமன்ற உறுப்பினர் ஜீவன் தொண்டமான், ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் சார்பில் செல்வம் அடைக்கலநாதன், சுரேஷ் பிரேமச்சந்திரன், முருகேசு சந்திரகுமார் ஆகியோரும், இலங்கை தமிழரசு கட்சியின் சார்பில் ஜனாதிபதி சட்டத்தரணி எம் ஏ சுமந்திரன், பாராளுமன்ற உறுப்பினர் ராசமாணிக்கம் சாணக்கியன், இலங்கை முஸ்லிம் காங்கிரசின் சார்பில் பாராளுமன்ற உறுப்பினர்களான ரவுப் ஹக்கீம் மற்றும் ஜனாதிபதி சட்டத்தரணி நிசாம் காரியப்பர், தமிழ் முற்போக்கு கூட்டணியின் சார்பில் பாராளுமன்ற உறுப்பினர் வி ராதாகிருஷ்ணன் மற்றும் பரத் அருள்சாமி ஆகியோரும் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டிருந்தனர். 6 கட்சிகளின் ஒருங்கிணைந்த இயங்குதளமான தமிழ் பேசும் மக்களின் அரசியல் பேரவையினர் ஜனாதிபதியுடனான சந்திப்பின் பின்னர் ஊடகங்களுக்கு இவ்வாறு கருத்து வெளியிட்டார். நாங்கள் 3 விஷயங்கள் சம்பந்தமாக ஜனாதிபதியோடு பேசினோம். தமிழ் பேசுகிற மக்களுடைய அரசியல் பேரவை இது ஏன் உருவாக்கப்பட்டது, இதனுடைய நோக்கம் என்ன, பொதுவாக தமிழ் பேசுகிற மக்கள் இருக்கிற பிரச்சனைகளை பற்றி பேசுவதை பற்றி சொன்னோம். ஜனாதிபதி நல்ல விஷயம் என்று சொன்னார். ஆனால் அதே வேளையிலே நாட்டிலே ஒரு இனவாத கருத்து ஏற்படாத வண்ணமாக பொதுவான நாட்டு பிரச்சனைகளை சம்பந்தமாகவும் நாங்கள் ஈடுபட வேண்டும் என்ற ஒரு கருத்தை சொன்னார். நாங்களும் அதனை ஏற்றுக்கொண்டோம். ஆனால் இன்றைக்கு புதிய அரசியலமைப்பு அது நாட்டுக்குள்ள ஒரு பிரச்சனை எங்களுக்கு மட்டுமல்ல, புதிய அரசியலமைப்பு உருவாக்குவதாக சொல்லியிருந்தார்கள். அது இன்னும் 2 வருஷமாகி இன்னும் முதல் படி எடுத்து வைக்கப்படவில்லை. அதற்கு அவர் சொன்னார், இல்லை செய்வோம், கொஞ்சம் காலதாமமாகிவிட்டது, நிறைவேற்று அதிகார ஜனாதிபதி முறையை நிச்சயமாக ஒழிப்பேன், அது வெகு விரைவிலே அந்த பணிமுறைகள் ஆரம்பமாகும் என்று சொன்னார். மாகாண சபை தேர்தல் உடனடியாக வைக்க வேண்டும் என்ற மிகவும் அழுத்தம் திருத்தமாக நாங்கள் சொல்லியிருந்தோம். அதற்கு ஒரு தெரிவுக்குழு பாராளுமன்றத்திலே நியமிக்கப்பட்டிருக்கிறது. அதனுடைய அறிக்கை வந்த பிறகு அதனை செய்ய வேண்டும் என்று சொன்னார். காணி பிரச்சனை சம்பந்தமாக நேரம் உரையாடினோம். அனைத்து காணிகளும் மக்களுடைய தனியார் காணிகள் அபகரிக்கப்பட்டிருக்கிறது, அனைத்தும் விடுவிக்கப்பட வேண்டும் என்ற கொள்கையிலே தான் இன்னமும் இருப்பதாக சொன்னார். இராணுவத்திலே ஒரு அறிக்கையை கேட்டிருக்கிறாராம். ஏன் இந்த நிலங்கள் இன்னும் விடுவிக்கப்பட முடியாமல் இருப்பதற்கான காரணத்தை சொல்லும்படியாக ஒரு அறிக்கை கோரியிருக்கிறார் என்று சொன்னார். ஆகவே அது நிச்சயமாக நடக்கும் என்று சொல்கிறார். தித்வா புயல்னால பாதிக்கப்பட்டவங்களுக்கு வீடு கட்டப்பட்டிருக்கு. ஆனால் மலையகத்தில் இந்த வீட்டு பிரச்சனை இன்னொரு இழுப்பறியா இருக்கு. முதல் விஷயம் நிதி ஒதுக்கீடு பத்தாது. 2வது இது இந்த லீஸ் முறைமையில் இருக்கனால நிறைய பிரச்சனைகள் இருக்கு. காணியை விடுவிக்கிறதுக்கு ஜனாதிபதி அவர்கள் ஒரு உறுதி கொடுத்திருக்காரு. அவருக்கு தெரியும் இந்த 5 பில்லியன் நிதி ஒதுக்கீடு பத்தாது. அதனால இப்போ வரப்போற வரவு செலவு திட்டத்தில் கட்டாயம் நிதி ஒதுக்கீடு கூட்டி கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு. அதே நேரத்தில் நாளைக்கு மலைகளை பாதுகாக்க வேண்டிய பிரச்சனைகள் இருக்குன்னு சொல்றாரு. அந்த கருத்தில் எனக்கு எந்த விதமான உடன்பாடும் கிடையாது. அதை என்னால் ஏற்றுக்க முடியாது. ஏன்னா காணி உரிமை கட்டாயம் மக்களுக்கு வழங்கி ஆகணும். 6 தமிழ் கட்சிகளின் ஒருங்கிணைந்த இயங்குதளமான தமிழ் பேசும் மக்களின் அரசியல் பேரவையினர் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவையும் இன்று சந்தித்தனர். இந்த சந்திப்பு எதிர்க்கட்சித் தலைவர் அலுவலகத்தில் நடைபெற்றது.
இன்று காலை ஜனாதிபதியை சந்தித்து அவரிடம் முன்வைத்த அதே பிரச்சனைகளை குறித்து எதிர்க்கட்சி தலைவரிடத்திலும் எத்தி வைத்திருக்கிறோம். அதில் குறிப்பாக நாட்டின் அரசியலமைப்பு சீர்திருத்தம் என்பது சிறுபான்மை மக்களின் உரிமைகள் உட்பட எல்லா அம்சங்களையும் உள்ளடக்கியதான நாட்டின் பொதுவான ஜனநாயக உரிமைகள், அதே போல நல்லாட்சிக்கான அவசிய கோட்பாடுகள் இவற்றையெல்லாம் உள்ளடக்கியதாக அமைய வேண்டுமே ஒழிய தனித்தனியாக அந்த விஷயம் கையாளப்பட்டு விடக்கூடாது என்பதை வலியுறுத்தி இருக்கிறோம். வடகிழக்கு, அதே நேரம் மலையக மக்களுடைய வசிப்பிட காணி உரிமைகள், அதே நேரம் அபகரிக்கப்பட்ட காணிகள் இன்னும் விடுவிக்கப்படாமல் இருக்கின்ற விஷயங்கள் சம்பந்தமாகவும் அவரிடம் கலந்துரையாடி இருக்கிறோம். இந்த மாகாண சபை தேர்தல் மிக அவசரமாக நடத்தப்பட வேண்டிய அவசியம் குறித்தும் வலியுறுத்தி இருக்கிறோம். இவை சம்பந்தமாக எதிர்க்கட்சி தலைவர் மிக சாதகமாக எங்களுடைய விஷயங்கள் சம்பந்தமாக எங்களுடைய சார்பாக பாராளுமன்றத்திலும் வெளியிலும் அதற்காக தான் முன்னிற்பதாகவும் பேசுவதாகவும் உறுதியளித்திருக்கிறார். மலையக மக்களை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு நிலைப்பயன்தகு அபிவிருத்தி கொண்ட ஒரு வீட்டு திட்டம் ஒன்று உருவாக்கணும், அது ஹில் கண்ட்ரி அத்தாரிட்டி ஒன்று உருவாக்கணும் சம்பந்தமாக சொல்லியிருந்தாங்க. அது ஆனாலும் மாகாண சபை புதிய அரசியலமைப்பு அமைக்கிற சம்பந்தமாக ஒரு மிகவும் சாதகமான பதில் அவர் சொல்லியிருந்தார். அது வரவேற்கத்தக்கது. இந்த 13வது சீர்திருத்தத்தை முழுமையாக அமல்படுத்துறதுக்கான அது காணி மற்றும் போலீஸ் பவரோட உட்பட்ட நடவடிக்கைகளை எடுக்கிறதுக்கும் அதே சந்தர்ப்பத்தில் எங்களுடைய காணி உரிமை சம்பந்தமான விஷயங்களையும் சொல்லியிருந்தார். 4 கைதிகள் எவ்வித நியாயமான காரணமுமின்றி சனிக்கிழமை மாலையில் சிறைச்சாலையின் கூரை மீது ஏறியுள்ளனர். தம்மால் சிறைச்சாலையில் இருக்க முடியாது என இவ்வாறு கூரை மீது ஏறிய கைதிகள் தெரிவித்ததாக போலீசார் கூறினர். கூரை மீது இறந்த கைதிகளை கீழே இறக்குவதற்கு சிறைச்சாலை அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்துக் கொண்டிருந்த போது மற்றொரு குழுவினர் ஆவேசமாக செயற்பட்டதாக விசாரணைகளில் தெரியவந்துள்ளது. அவர்கள் சிறைச்சாலையின் பிரதான கதவை உடைத்து வெளியே வர முயற்சித்துள்ளதுடன் உடனடியாக செயற்பட்ட அதிகாரிகள் நிலைமையை கட்டுப்படுத்துவதற்காக போலீசார் மற்றும் விசேட அதிரடிப்படையினரின் உதவியை கோரியிருந்தனர். பல சந்தர்ப்பங்களில் கைதிகள் சிறைச்சாலை சொத்துக்கள் பலவற்றுக்கு தீ வைத்து அழித்து வன்முறையாக நடந்து கொண்டதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். மதில் சுவர்களை தாக்கி சனிக்கிழமை இரவு முழுவதும் அமைதியற்ற முறையில் நடந்து கொண்ட கைதிகள் நள்ளிரவு 12 மணிக்கு பின்னர் சமையலறைக்கு தீ வைத்துள்ளனர். கைதிகள் குழுவினரின் இந்த செயல் முன்னாயத்தத்துடன் இடம்பெற்றுள்ளதாக சந்தேகிப்பதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். சேதப்படுத்தப்பட்ட கட்டடங்களிலிருந்து பெறப்பட்ட கற்களை பயன்படுத்தி அவர்கள் பாதுகாப்பு அதிகாரிகளை பல சந்தர்ப்பங்களில் தாக்கியுள்ளனர். இதேவேளை நீர்கொழும்பு சிறைச்சாலை சம்பவத்திற்கு பின்னர் பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக துப்பாக்கிகள், ஆயுதங்கள், உணவு மற்றும் மருந்துகள் உள்ளிட்ட அனைத்து பொருட்களையும் சிறைச்சாலைக்கு வெளியே களஞ்சியப்படுத்த நிர்வாகம் நடவடிக்கை எடுத்திருந்தது. இதன் விளைவாக கைதிகளின் கைகளுக்கு துப்பாக்கிகளும் ஆயுதங்களும் கிடைப்பது தவிர்க்கப்பட்டதாக சிறைச்சாலைகள் திணைக்களம் தெரிவித்தது. இதனிடையே சிறைச்சாலையை சுற்றியுள்ள பகுதியில் உள்ள வீடுகள் மீதும் கைதிகள் தாக்குதல் நடத்தியுள்ளனர். හරියට ගස්ලාබු උයපු හොදිවලන් ගල් හැම එකෙන්ම ගැහුවයි උඩින් බංකරයට ගහනේ ඔක්කොම අපේ වාලවල් වලට තමයි. ඒ අපේ ගේ හරිය ගෙවල් එකතුනම්ම සම්පූර්ණ අපේ ඇඳ උඩට වහල උළු කැට ඔක්කොම මම නිදාගෙන ඇඳ උඩට තමයි වැටුනේ. අපේ වහලට 1:05 වගේ ගහන ගත්තේ කොහමයි 2:02 කාලේ වෙනකම්ම ගෙවුණා. ගල් උඩියන් ඉද්දී එකපාරට தூங்கிக் கொண்டிருக்கும் போது திடீரென பலத்த சத்தத்துடன் கருங்கற்கள், செங்கற்கள் தகரங்களை உடைத்துக் கொண்டு விழத் தொடங்கின. பிறகு தலைக்கு நாட்காலை தலையணைகளை வைத்துக் கொண்டு வீதிக்கு மறுபக்கத்திலிருந்து வீட்டிற்கு ஓடினோம். ஒரு வீட்டிற்கு மட்டுமல்ல, இந்த வரிசையில் உள்ள அனைத்து வீடுகளுக்கும் இதுபோன்ற சேதங்கள் ஏற்பட்டன. தகரட்டின்கள் ஏதோ அவைகளால் முடிந்தவற்றை கொண்டு அவர்கள் தாக்கினர். நாம் தூங்கிக் கொண்டிருக்கும் போது திடீரென கூரையில் கற்கள் விழுந்தன. அதன் பிறகு கடற்படையினர் வீதியில் இருந்தார்கள். அதன் பின்னர் அவர்கள் எம்மை வெளியேறுமாறு கூறினார்கள். வெளியே வந்து செல்லும் போது மனைவியின் காலிலும் ஒரு கல் விழுந்தது. அவரது காலிலும் காயம் ஏற்பட்டது. அதன் பின்னர் நாம் மீண்டும் உள்ளே சென்றோம். மீண்டும் கற்கள் அடித்தார்கள். வீட்டின் பின்புறத்தில் பாரிய கற்கள் இருக்கின்றன. எவரேனும் திட்டமிட்டு இந்த நிலையை ஏற்படுத்தினார்களா? நீதி அமைச்சரின் பதில் இவ்வாறு அமைந்தது. நாம் போதைப் பொருளுக்கு எதிராக கடுமையாக இருக்கின்றோம். எனவே சிறைச்சாலைகளுக்குள்ளேயே செல்லும் போதைப் பொருள் அளவு குறைவடைந்ததும் இதற்கு ஒரு காரணமாக அமைந்திருக்கலாம். அது ஒரு பக்கம். மறுபக்கத்தில் அந்த சம்பவம் நடக்கும் நேரத்தில் சில சம்பவங்கள், அதாவது சம்பவம் நடக்கும் போதே பெரிய அளவில், அதாவது அனைத்து உறவினர்களும் இந்த சிறைச்சாலையை சுற்றி வசிக்கும் வாய்ப்பு இல்லை அல்லவா? அவ்வாறுதானே? எனவே இது போன்ற சில சூழ்நிலைகளை நாம் கண்டோம்.
எவ்வாறாயினும் நான் சுட்டிக்காட்டியது வெறும் சாத்தியமான ஒரு விடயம் மாத்திரமே. நான் அதனை உறுதிப்படுத்தவில்லை. அதாவது மூன்றாம் தரப்பு ஒன்று இதனை செய்ததா இல்லையா, கலவரத்தை உருவாக்கியதா தூண்டிவிட்டதா என்பதை விசாரணைகளின் மூலமே கண்டறிய முடியும். විමර්ශන හරහා හොයා ගන්නට ඕන. මහර සිද්ධියේදී අපිට නිරීක්ෂණය වුණා බන්ධනාගාර නිලධාරීන් මේ රැඳවියන්ගෙන් ඈත් වෙලා ඔවුන්ට නිදාසේ තමන්ගේ හිතුමතයට ගිනි තියන්න කඩන්න විනාශකම් දීලා බන්ධනාගාර නිලධාරීන් ඉවත් වෙලා තියෙනවා. මේ ඉවත් වෙන්නේ ඔවුන්ට නීතිය ක්‍රියාත්මක කරන්න තියෙන බය නිසා නේද? ඔවුන් හිතුමතේ ගිනි அவர்கள் தமது விருப்பப்படி தீ வைத்துக் கொள்ள இடமளித்து விலகவில்லை. அவர்களுக்கு தேவையாக இருந்த பிரதான விடயம் என்னவென்றால் சொத்து சேதம் ஏற்படுவதை தடுக்க வேண்டும் என்பதாகும். அதனை விட தடுக்க வேண்டிய விடயம் எது? மனித உயிர்கள் பலியாவதை தடுப்பது. இங்கு சுமார் 4000 பேர் இருக்கும் போது அங்கிருக்கும் ஊழியர்களின் எண்ணிக்கைக்கு ஏற்ப மிகவும் அவதானமாகவே தலையிட வேண்டியிருந்தது. ஊழியர்களின் எண்ணிக்கை போதாமையினாலேயே இறுதியில் விசேட அதிரடிப்படை மற்றும் இராணுவத்தினரை வரவழைத்து அவர்களோடு இணைந்து இந்த பிரச்சனையை தீர்க்க சென்றார்கள். ஏனெனில் அவர்கள் மிகவும் பதற்றமான சூழலில் இருக்கும் போது இராணுவத்தையும் விசேட அதிரடிப்படையையும் உள்ளே இறக்கியிருந்தால் சில வேளைகளில் உயிர் சேதங்கள் ஏற்பட வாய்ப்பு இருந்திருக்கும். அந்த சந்தர்ப்பத்தில் சிறைச்சாலையில் இருந்த சிறைச்சாலை அதிகாரிகள் எடுத்த பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் வெற்றியளித்துள்ளமையே இப்போது தெரிகிறது. ආරක්ෂිත පියවර සහ ඒවා සාර්ථක බව දැන් පේනවා. குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினால் தடுத்து வைக்கப்பட்டிருந்த போது தப்பி செல்ல திட்டம் தீட்டியதாக குற்றம் சுமத்தி ஹரக்கட்டா உள்ளிட்ட 5 பிரதிவாதிகளுக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. பிரதிவாதிகளுக்கு எதிராக பயங்கரவாத தடைச்சட்டத்தின் கீழ் முன்வைக்கப்பட்டுள்ள குற்றச்சாட்டுகளை தொடர்ந்து முன்னெடுத்து செல்ல முடியாது என கடந்த மாதம் 30ஆம் தேதி கொழும்பு மேல் நீதிமன்றம் தீர்ப்பளித்தது. குற்றஞ்சாட்டப்பட்ட பிரதிவாதிகளினால் மேற்கொள்ளப்பட்டதாக தெரிவிக்கப்படும் குற்றங்களை கருத்தில் கொள்ளும் போது அவர்களுக்கு எதிராக தண்டனை சட்டக்கோவையின் கீழ் சுமத்தப்பட்டுள்ள குற்றச்சாட்டுகளை தொடர்ந்து முன்னெடுத்து செல்வதற்கு எந்த தடையும் இல்லை என நீதிமன்றம் தெரிவித்தது. பிரதிவாதிகளுக்கு எதிராக திருத்தப்பட்ட குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்வதாயின் அதனை அறிவிக்குமாறு சட்டமாதிபருக்கு நீதிமன்றத்தினால் அறிவிக்கப்பட்டிருந்தது. அதற்கமைய இன்று வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது கடந்த முறை வழங்கப்பட்ட தீர்ப்புக்கு எதிராக மேன்முறையீடு செய்யவுள்ளதாக சட்டமாதிபர் நீதிமன்றத்திற்கு தெரிவித்தார். விடயங்களை ஆராய்ந்த நீதிபதி பிரதிவாதிகளின் பிணை கோரிக்கைகள் தொடர்பான உத்தரவை எதிர்வரும் 20ஆம் தேதி அறிவிக்க உள்ளதாக திகதி நிர்ணயித்தார். பிரதிவாதிகளுக்கு எதிராக பயங்கரவாத தடைச்சட்டத்தின் கீழ் தாக்கல் செய்யப்பட்டிருந்த குற்றச்சாட்டுகள் நீதிமன்ற உத்தரவின் பிரகாரம் தற்போது நீக்கப்பட்டுள்ளதால் தடுத்து வைக்கும் உத்தரவின் பேரில் தங்காலை பழைய சிறைச்சாலையில் உள்ள ஹரக்கட்டா என்று அழைக்கப்படும் நதுன் சிந்தக்கு விக்ரமரத்தவை தகுந்த பாதுகாப்பான சிறைச்சாலை ஒன்றுக்கு மாற்றுமாறும் நீதிபதி உத்தரவு பிறப்பித்தார். வெலிகாமம் வடக்கு பிரதேச சபை தவிசாளர் தன்னிச்சையாகவும் விதிமுறைகளுக்கு மாறான நடவடிக்கைகளில் ஈடுபடுவதாக தெரிவித்து பிரதேச சபை உறுப்பினர்கள் இன்று முறைப்பாடு செய்திருந்தனர். வடமாகாண ஆளுநர் அலுவலகத்திற்கு சென்று வெலிகாமம் வடக்கு பிரதேச சபை உறுப்பினர்கள் 26 உறுப்பினர்கள் கையெழுத்திட்ட கடிதத்தை ஆளுநரிடம் கையளித்தனர். வெளிவடக்கில் நடக்கின்ற முறைகேடுகள் சபையின் தீர்மானத்துக்கு எதிராக தவிசாளரால் மேற்கொள்ளப்படும் நடவடிக்கை சம்பந்தமாக எங்களுடைய உறுப்பினர்கள் 26 பேர் கையெழுத்திட்டு இன்று ஆளுநரை சந்திக்கிறதுக்காக வந்திருந்தோம். வலி தெற்கின்ற குப்பைகள் அனைத்தும் உட்காத குப்பைகள் அனைத்தையும் கொண்டு வந்து எங்களுடைய கீரிமேல குவாரி நிரப்பிக் கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் ஆளுநர்கிட்ட கொண்டு வந்து ஆளுநரோட கலந்துரையாடி இருந்தோம். ஆளுநர் சொல்லுகிறார், இது இந்த குப்பை இப்படி கொட்டே இல்லாது சட்டவிரோதமான நடவடிக்கை என்று சொல்லி நாங்கள் ஆளுநருக்கு சொல்லியிருந்தோம். சபையில் எடுக்கிற தீர்மானத்தை செயலாளரால் நடைமுறைப்படுத்துவோம். 16ஆம் தேதி நடைபெற்ற மீட்டிங்கில் கூட பிரதேச சபை கூட்டத்தில் கூட தவிசாளர் இந்த விடயம் சம்பந்தமாக கலந்தது போது தவிசாளர் சொல்லியிருந்தார், அந்த குப்பைகள் வந்து முறைகேடாக கொட்டப்பட்ட குப்பைகள் வந்து அனைத்தும் வந்து அகற்றப்படும் என்ற உறுதிமொழியை வழங்கியிருந்தால், மாறாக நாங்கள் ஓரிரு தினங்கள் கழித்து அந்த இடத்துக்கு சென்ற போது தொடர்ச்சியாக குப்பைகள் கொட்டப்பட்டு நடந்திருக்கின்றது. அழிவு அகற்றப்படும் வரை எங்களோட போராட்டமோ. மூர்த்தி தலம் தீர்த்தம் என ஒருங்கே அமைய பெற்றதும் ராமபிரானால் வழிபட்ட திருத்தலமாகவும் திகழும் அமிர்தகளி ஸ்ரீ மாமாங்கேஸ்வரர் ஆலய குடியேற்றத்தை முன்னிட்டு இன்று காலை முதல் சிறப்பு பூஜை வழிபாடுகள் நடைபெற்றன. தொடர்ந்து உற்சவ மூர்த்தி குடிஸ்தம்பத்திற்கு அருகே எழுந்தருளினார். வேத மந்திர தோத்திர பாராயணம் இடம்பெற மங்கள வாத்தியங்கள் முழங்க ஸ்ரீ மாமாங்கேஸ்வரின் மகோத்சவ குடியேற்றம் சிறப்பாக நடைபெற்றது. பல பகுதிகளில் இருந்தும் வருகை தந்த அடியார்கள் குடியேற்று உற்சவத்தில் கலந்து கொண்டிருந்தனர்.
மட்டக்களப்பு அமிர்தகளி ஸ்ரீ மாமங்கேஸ்வரர் ஆலய மகோத்சவத்தில் எதிர்வரும் 11ஆம் திகதி தேர் திருவிழாவும் 12ஆம் திகதி ஆடி அமாவாசை தினத்தன்று தேர்த்தோற்சவமும் நடைபெறவுள்ளமை குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணத்திற்கு விஜயம் செய்துள்ள சுற்றுலா பிரதி அமைச்சர் ருவான் ரணசிங்க காங்கேசன்துறை கடற்கரை, கசுரினா கடற்கரை, நெடுந்தீவு பகுதிகளுக்கு சென்றிருந்தார். குறித்த பகுதிகளில் கடற்கரையினை பார்வையிட்டதுடன் அங்கு முன்னெடுக்கப்படவுள்ள அபிவிருத்தி திட்டங்கள் தொடர்பில் ஆராய்ந்தார். பாராளுமன்ற உறுப்பினர்கள், வடமாகாண சுற்றுலா அதிகார சபையின் தலைவர் உள்ளிட்டோர் இதன்போது பிரசன்னமாக இருந்தனர். கசுரினா கடற்கரையில் வெளிவிவகார, வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சின் நிதியிலிருந்து இந்த பகுதியை கடற்கரை பூங்காவாகவும் சிறுவர் பூங்காகவும் மேம்படுத்துவதற்கும் படகு வசதியை ஏற்படுத்துவதற்கும் இந்த ஆண்டு 400 லட்சம் ரூபாய் ஒதுக்கீடு செய்துள்ளோம். இது நாட்டின் அழகான கடற்கரையில் ஒன்றாகும். நாடு முழுவதும் இருந்தும் அத்துடன் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் இங்கு வருகிறார்கள் என்பதை நாம் அறிவோம். எனவே அடிப்படை உட்கட்டமைப்பு, சுற்றுலா வசதிகள் மற்றும் செயற்பாடுகளை குறிப்பாக படகு சேவை மற்றும் இறங்குதுறை ஆகியவற்றை மேம்படுத்துவதோடு உயர் பாதுகாப்பு அங்கிகள் என அனைத்தையும் உறுதி செய்வதே இந்த திட்டத்தின் நோக்கமாகும். மேலும் வடமாகாண சுற்றுலா மேம்பாட்டு பணியகமும் பிரதேச செயலாளரும் இந்த திட்டத்தை ஒருங்கிணைத்து வருகின்றனர். எதிர்வரும் ஒரு மாதத்திற்குள் செயற்பாடுகளை ஆரம்பிக்க முடியும் என நம்புவதுடன் இந்த ஆண்டிற்குள் இந்த திட்டத்தை நிறைவு செய்ய கசூர்னா பீச், அதே மாதிரி டெல்ஃப் டெவலப் பண்ணியிருக்கிறோம், கேகேஎஸ் பீச் டெவலப் பண்ணியிருக்கிறோம், அதே மாதிரி சாட்டி பீச், அதே போன்று பருத்தித்துறை முனை, அதே போன்று தென்மராட்சியிலும் பல்வேறு இடங்களை நாங்கள் செய்ய இருக்கின்றோம். இது கூடாக யாழ்ப்பாணத்துக்கு, வடமாகாணத்துக்கு அதிக அளவிலான சுற்றுலா பிரியாணிகளை கொண்டு வருவது, அதுக்கான சுற்றுலா கட்டுமானங்களை உருவாக்குவது எங்களுக்கு தெரியும். இந்த ஜாழ் குடாநாட்டினுடைய சுற்றுலாத்துறையை வேர்ல்ட் கிளாஸ் டெஸ்டினேஷனாக மாற்றுவதற்குரிய எல்லா வசதியையும் நாங்கள் செய்ய இருக்கின்றோம். யாழ்ப்பாணத்தை பொறுத்தவரையில் அவர்கள் 1.5 நாள் தான் மேக்சிமம் இருக்கிறார்கள். இதை நாங்கள் ஒரு 3 நாள் அல்லது 4 நாள் தங்கக்கூடிய ஒரு லாங் ஸ்டேயாக மாற்றுவதற்குரிய டெஸ்டினேஷனுக்குரிய எல்லா விதமான வேலை திட்டங்களையும் மிக துரித கதியில் நாங்கள் நிறைவேற்ற எண்ணியிருக்கிறோம். 2027 அங்கே ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை நாங்கள் கொண்டு வரப் போகின்றோம். அவற்றில் ஒரு விமானத்தில் பயணம் செய்த டென்மார்க்கை சேர்ந்த விமானி கிரேக்க தீயணைப்பு படை வீரர் ஒருவரும் உயிரிழந்ததாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. மற்ற விமானத்தில் இருந்த பிரித்தானிய விமானியும் கிரேக்க நிவாரண பணியாளரும் உயிர் தப்பியுள்ளனர். ஏதென்ஸ் தலைநகருக்கு அருகில் சுமார் 65 கிலோமீட்டர் தூரத்தில் பெல் வகையை சேர்ந்த 2 ஹெலிகாப்டர்களாகும். கடந்த 72 மணித்தியாலங்களாக கிரீஸில் பரவி வரும் பாரிய காட்டுத்தீயை கட்டுப்படுத்துவதற்காக சுமார் 500 தீயணைப்பு வீரர்கள் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. தற்போது கிரீஸில் சுமார் 100 வீடுகள் தீக்கிரையாகியுள்ளன. ஐரோப்பாவில் நிலவும் கடும் வெப்பமான காலநிலைக்கு மத்தியில் அண்மையில் பிரான்ஸ், ஸ்பெயினில் ஏற்பட்ட பாரிய காட்டுத்தீயினால் இதுவரை சுமார் 1 லட்சம் ஹெக்டேர் நிலப்பரப்பு அழிவடைந்துள்ளதாக சர்வதேச செய்திகளில் மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளது. நீதி அமைச்சர் சட்டத்தரணி ஹர்ஷன நாணேக்கார, சுகாதாரம் மற்றும் வெகுசன ஊடக அமைச்சர் டாக்டர் நலிந்த ஜெயதிஸ் ஆகியோர் இன்று காலை மல்வத்து பீடத்தின் மகாநாயக்கர் திப்பட்டுவாவை ஸ்ரீ சுமங்கல தேரரை சந்தித்து உரையாற்றினார். உண்மையில் நாம் நீதவான், மாவட்ட நீதிமன்றங்கள், மேல் நீதிமன்றம், மேன்முறையீட்டு நீதிமன்றம் மற்றும் உயர்நீதிமன்றம் என அனைத்திலும் உள்ள நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயதை அதிகரிக்கவே முயற்சிக்கின்றோம். ஏனெனில் 1978ஆம் ஆண்டுக்கு பின்னர் எந்தவிதமான முறையிலும் ஓய்வு பெறும் வயது மறுசீரமைக்கப்படவில்லை. நீதித்துறையின் சுதந்திரம் என்பது நீதிபதிகள் எவ்வித அச்சுமமின்றி முன்வைக்கப்படும் சாட்சிகளுக்கு இணங்க சட்ட விதிகளின் பிரகாரம் வழக்கொன்றை விசாரிப்பதாகும். அதில் பாராளுமன்றமோ அல்லது வேறு எவரோ தலையிட முடியாது. எனவே நாம் இங்கு மேற்கொள்ளும் திருத்தம் வயதை அதிகரிப்பதை தவிர வேறொன்றும் இல்லை. சில துறைகளுக்கு நாம் விண்ணப்பங்களை கோரும் போது தேவையான அளவு விண்ணப்பங்கள் வருவதில்லை. உதாரணமாக தற்போது நீதித்துறையிலும் நாம் 50 நீதவான்களை ஆட்சேர்ப்பு செய்ய சென்ற வேளையில் 33 பேர் மாத்திரமே விண்ணப்பித்தனர். அரசு ரசாயன பகுப்பாய்வாளர்களுக்கான விண்ணப்பம் கோரப்பட்ட போது தேவையான அளவு விண்ணப்பங்கள் வரவில்லை. இதுவே பொதுவான நிலையாக காணப்படுகிறது. அப்போதே எமக்கு ஓய்வு பெறும் வயதை அதிகரிக்க வேண்டும் என்ற நிலை ஏற்பட்டது.
உண்மையில் இந்த காரணத்தினாலேயே நாம் இதனை புரிந்து கொண்டோம். அதாவது பழைய சட்டத்தரணிகளுக்கு ஈர்ப்பு என்பது வேறு விடயங்களிலேயே இருக்கிறது. எனவே இந்த வரவு செலவு திட்டத்தில் நீதிபதிகளுக்கான கொடுப்பனவுகள் மற்றும் சம்பளம் தொடர்பில் ஆழமான கலந்துரையாடல் மற்றும் ஆய்வு இடம்பெற்று வருகிறது. யாருக்கு வேண்டுமானாலும் தேவையான காரியங்களை நிறைவு செய்துவிட்டு ஓய்வு பெறலாம். அதாவது அவர்கள் ஓய்வு பெறுவதை நிறுத்த வேண்டுமாயின் இங்கு அவர்களுக்கு ஈர்ப்பான சூழல் இருக்க வேண்டும். அதனால் வரவு செலவு திட்டத்தில் உள்வாங்கப்படுகின்றது. ஒருவரை இலக்கு வைத்து செல்லும் எந்த எண்ணமும் எமக்கு இருக்கவில்லை. ஆனால் உயர் நீதிமன்ற நீதியரசர்கள் மேன்முறையீட்டு நீதிமன்றத்தின் நீதிபதிகளின் வயதில் வரையறையை அதிகரிப்பதற்கே அரசியலமைப்பு திருத்தம் தேவைப்படுகிறது. மேல் நீதிமன்றங்கள், மாவட்ட நீதிமன்றங்கள், நீதிவான் நீதிமன்றங்களுக்கு நீதித்துறை சட்டத்தில் மாற்றங்களை ஏற்படுத்தினால் போதுமானது. இரண்டையும் சமாந்தரமாக முன்னெடுக்கவே திட்டமிடப்பட்டது. எனினும் சிலர் இதனை உயர்மட்டத்திற்கு எடுத்து சென்று இது ஒரு அரசியலமைப்பு திருத்தம் என்றார்கள். இதனைத் தொடர்ந்து அமைச்சர்கள் அஸ்கிரிய மகாநாயக்க வரக்காகுட ஸ்ரீ ஞானரத்ன தேரரை சந்தித்து இது குறித்து விளக்கமளித்தார்.